எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கன்க்ரிஷ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக வந்து பிஆர் ஹில்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார டீப் இன்சைட் ஃபாரஸ்ட் உள்ளார நம்ம இப்போ வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐ திங்க் ஃபாரஸ்ட் வந்து அந்த மழை பெஞ்ச டைமு, அந்த க்ரீனரி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. என்னோட ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரியான சஃபாரி ஃபாரஸ்ட் ட்ரிப்ஸு இதெல்லாம் நீங்கள் உங்களை ஃபேமிலியோடு சேர்ந்து செய்யணும். ஏன்னா அது வந்து ஒரு மனசுக்கு ஒரு நல்ல நிறைவாக, ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ப்ராப்ளி இந்த வீடியோவில் இன்னைக்கு டைகர் ரிசர்வ் அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸை பேசலான் இருக்கேன். அதாவது டைகர் ரிசர்வ் இல்லைன்னா தமிழில் புலிகள் காப்பகம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணது தான் இங்கே. ஏன் அப்படின்னா புலிகள் காப்பகம் என்பது அதாவது ஆபத்தில் இருக்கிற நம்ம தேசிய விலங்கு, அதாவது நேஷ்னல் அனிமல் ஆன புலிகளை அதனுடைய இயற்கையான வாழ்விடங்களில் அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரத்யோக வனப்பகுதியாக மாற்றப்பட்டது தான் டைகர் ரிசர்வ் இல்லைன்னா புலிகள் காப்பகம். அதாவது இந்தியாவில் 1973 1973 வருஷம் தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் டைகர், அதனோட திட்டத்தில் கீழ்தான் இந்த விஷயம் வந்து நிர்வகிக்கப்பட்டுச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதுமலை, அப்புறம் வந்து களக்காடு, முண்டத்துறை, ஆனமலை, சத்தியமங்கலம், அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மேகமலை, இந்த மாதிரியான 5 புலிகள் காப்பகங்கள் இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாலையும் உங்களுக்கு பந்திப்பூர் வந்து ஒரு டைகர் ரிசர்வ், எகெயின் முதுமலை காடோடு சேர்ந்தது தான். அதுக்கப்புறம் நாகரோலே எகெயின் அட்டாச் தான். அதுக்கப்புறம் பத்ரா டைகர் ரிசர்வ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைகர் ரிசர்வ் இருக்குது கர்நாடகாலையும். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த 6 ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளி, அதுக்கப்புறம் ஐ திங்க் இமாச்சல் எல்லாம் சேர்த்தியே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபுல் டைகர் ரிசர்வ் இருக்குது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்லேயும் உங்களுக்கு இருக்குது. நம்ம பெங்கால் சுந்தர்பன்ஸ். என்ன முக்கியம், ஏன் எதுக்காக வந்து இந்த புலிகள் காப்பகம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது ஒரு வகையான பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், அதாவது பன்முகத்தன்மை பாதுகாப்பு. புலிகள் காப்பகங்கள் வந்து புலிகளை மட்டும் பாதுகாக்காமல் அங்குள்ள மற்ற அரிய வகை தாவரங்கள், பறவைகள் மற்றும் விலங்குகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்கின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்லி டைகரை மட்டும் பாதுகாத்தோமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அது கூட எத்தனையோ மற்ற விலங்குகள், யானை, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செந்நாய்க்கள், தோல், வைல்டு டாக்ஸ் சொல்கிறது, ஸ்லாத் பேர், கரடிகள், மான்கள், அப்புறம் வந்து பீகாக் மயில் இனம், முயல், அப்புறம் மங்கூஸ், கீரிகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பறவையில் வந்து எத்தனையோ ஸ்பீஷீஸ் ஆஃப் பறவைகள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் டைகர்னால. ஏன்னா இதை வந்து நம்ம டைகர் ரிசர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பாதுகாப்பு இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இக்கலாஜிக்கல் பேலன்ஸ் வேணும், அதாவது சூழலியல் சமநிலை வேணும் நமக்கு. ஏன்னா ஒரு ஃபுட் செயின், அதாவது உணவு சங்கிலியில உச்சத்தில் இருக்கிற புலிகள், அதாவது எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய இருக்கக்கூடிய புலிகள் மற்ற தாவர உண்ணிகள், அதாவது ஹெர்பிவோர்ஸை, அதனுடைய எண்ணிக்கையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து இந்த மாதிரியான கார்னிவோர் டைகர் மாதிரியான, அதாவது மாமிச உண்ணிகள் இல்லாம இருந்ததுன்னா, வெறும் இப்போ புல்லை மட்டுமே சாப்பிடக்கூடிய மான்களோ மாடுகளும் காட்டு மாடுகளும் பெருகி இருந்ததுன்னா
காட்டுக்குள்ள எங்கேயும் புல் இருக்காது, மரங்க இருக்காது. ஸோ நம்ம அதாவது அந்த ஃபுட் செயினை வந்து ஒரு பேலன்ஸில் வைக்கணும், எக்கலாஜிக்கல் பேலன்ஸில் இருக்கணும். அது அப்போ தான் வந்து நம்மளால வந்து நம்ம காடுகளையும் காடு சார்ந்த விஷயங்களையும் நம்மளால பாதுகாக்கணும். அதே மாதிரி வாட்டர் கன்சர்வேஷன், அதாவது நீர் பாதுகாப்பு மற்றும் நதி நீர் ஆதாரம். ஏன்னா இந்த மாதிரியான காப்பகங்கள்ல இவ்வளவு நம்ம டைகர் ரிசர்வா வச்சிருக்கனால தான் இங்கே டிஃபாரஸ்டேஷன் ஆகுறது இல்லை. ஏன்னா நீங்க டைகர் ரிசர்வா இருக்கக்கூடிய பகுதிகளில் அவ்வளோ ஈஸியா மரத்தை வெட்டுறதோ இல்லை காட்டுக்குள்ளார மற்றவங்க நுழையிறதோ முடியாது. ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஒரு ப்ராஜெக்ட். இதுக்குள்ள யாராவது உள்ளார வந்தா இட்ஸ் இல்லீகல். உங்களுக்கு வந்து ஐ திங்க் நான் பெயிலபிள் வாரண்ட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த காடுகள் இன்னும் செழுமையாக வளர்றதுனால நிறைய மழை பெய்யுது இந்த ஏரியாக்களில். அதனால தான் நீங்கள் இப்போ இந்த மாதிரி பிஆர் ஹில்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பந்திப்பூரா இருக்கட்டும், கபினி, இந்த மாதிரியான டைகர் ரிசர்வ் இருக்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அங்கே தான் மழை அதிகமாக பெய்யும். ஸோ அது வந்து நமக்கு தேவையான நீருக்கு கூட இந்த காடுகள் ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று ஈகோ டூரிசம். இப்போ நம்ம பண்ணுற இந்த சஃபாரி வந்து எல்லாரும் கேட்கலாம், எதுக்கு நீங்கள் எதுக்கு இப்படி எல்லாம் சஃபாரி போகிறாங்க அப்படின்னு. அதுக்குன்னு ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஈகோ டூரிசம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இங்கே வாழக்கூடிய அந்த பழங்குடியினர், அதாவது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இது உதவும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வரோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் ஹில்ஸ், அந்த நம்ம ரெசார்ட் பக்கம் அவங்க அந்த காட்டிலேருந்து கொண்டு வந்த பழங்க, தேன், அந்த மாதிரியான விஷயங்களை விற்கிறாங்க. நம்மெல்லாம் இங்கே வரும்போது அதை வாங்கிட்டு போகணும். ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரியான சஃபாரி எல்லாம் நம்ம போகும்போது ஒரு வகையில் நம்ம காட்டையும் பாதுகாக்கணும். ஏன்னா ரெகுலராக மார்னிங் சஃபாரி இருக்குது, 2-3 மணி நேரம். ஈவினிங் சஃபாரி இருக்குது. ஸோ இங்கே நடமாட்டம் இருக்கும்போது இந்த வகையான போச்சிங் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இன்ஃபேக்ட் ஆன்டி போச்சிங் கேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது மற்றவங்க உள்ளார வராமல் எதுவும் மிருகங்களை வேட்டையாடுறதோ இல்லை மரங்களை வெட்டுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆல்ரெடி ஆன்டி போச்சிங் கேம்ப்ஸும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான டைகர் ரிசர்வ், இந்த ப்ராஜெக்ட் டைகர் ரிசர்வ் பண்ணதுனால காடை அழிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ப்ரிவென்டிங் டிஃபாரஸ்டேஷன் ஹஸ் ரியலி ஹேப்பன். வனப்பகுதிகளில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு பண்ணுறதோ இல்லை மரங்களை வெட்டுதலோ இந்த மாதிரியான பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்போவே பார்க்குறோம், குளோபல் வார்மிங்னால ஒவ்வொரு நாளும் வெப்பநிலை மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்குது. மழை இன்னைக்கு இந்த டைமில் வர மழை மாறி வருது. அதாவது மான்சூனே சேஞ்ச் ஆகுது. இப்போ அது எல்லாம் வந்து நமக்கு எப்பயுமே போல நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரியான காடுகளை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸோ இந்த டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் ப்ராஜெக்ட் டைகர், இது வந்து டைகரை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை, என்டையர் ஃபாரஸ்ட்டவே பாதுகாக்கிறோம். அதனால என்னோட ரிக்வெஸ்ட், குழந்தைங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நாம் பண்ணுற இந்த விஷயம் நீங்கள் பெருசாகி நீங்களும் இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகம் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குன்னு நம்ம ஒரு தோராயமாக நம்ம சொல்ல முடியும். இனி அது எவ்வளோ வருஷம் அது இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம யாருமே சொல்ல முடியாது. அது நல்லா இன்னும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாத்து வச்சா மட்டுமே இருக்க முடியும். ஏன்னா சுயநலமாக இன்னைக்கு நான் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காம நாளைக்கு நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ், நம்ம பேர குழந்தைகள், இல்லைன்னா இன்னொரு 3, 4, 5, 10 ஜெனரேஷன் தாண்டி இன்னொரு 100, 200, 300 வருஷம் தாண்டி இருக்கும்போதும் இதே மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கணும் இல்லையா? ஏன்னா எவ்வளோ தடவை நம்ம பேசிக்கிறோம், அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ ஜாலியாக நல்லா இருந்தாங்க, நல்லா பொல்யூஷனே இல்லாத நேரத்தில் இருந்தாங்க. பட் டெக்னாலஜி டெவலப் ஆக ஒரு சில அதனுடைய நெகட்டிவ் சைடும் இருக்கும். பட் அதையெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஈகோ டூரிசம்,
காடுகளை பாதுகாக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை. இந்திய குடிமகன் சொல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனோட கடமை. ஏன்னா நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம், அங்கே போகிற பக்கம்லாம் பிளாஸ்டிக் பேக்கெட்ஸை தூக்கி போடுறது, சாப்பிட்ற சாக்லேட் பேக்கெட்ஸை தூக்கி போடுறது, அதையெல்லாம் ஐ திங்க் ரொம்பவே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ், ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் பீயிங். நம்ம நாட்டையும் நம்ம உலகத்தையும் பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கன்ஃபியூஷ் vlogs. I wish everyone a great day ahead and great life ahead. ரொம்ப நன்றி. Thank you.